வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆக்டரா உள்ள வரணுங்கிறது. ஆனால் அதற்கான வழி பலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் சார் உள்ள வரும்போதே ஆக்டரா உள்ள வரணும்னு நினச்சி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறி அதற்கப்புறம் ஆக்டராக மாறி இப்போ நம்ம கூட ஒரு ஆக்டராக இவங்க கூட முன்னாடி உட்காந்துருக்காரு. என் கூட இன்னைக்கு சௌந்தர் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நிறைய பாட்டு இருக்கு. அது மாதிரி சோகத்துக்கு நிறைய பாட்டு இருக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கால்வரை பிள்ளை, கடைசி வரை. எங்க அப்பா ஒரு தடவை பாடினாரு. அது அப்படியே அது ரீச் ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை அந்த உட்காந்துருக்காரு. அப்போ அம்மா சரி சரி உங்க அப்பா சாப்பிட கூப்பிடுன்றாங்க. அப்பா வாப்பா சாப்பிடலாம் வாப்பா அப்படின்றாங்க. அப்போ பாடினது அது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. அப்பதான் இந்த கண்ணதாசங்கிற ஒரு கவிஞர் எங்கெல்லாம் நிக்கிறாரு, எப்படி எல்லாம் நிக்கிறாரு. அந்த மாதிரி அவருடைய பாட்டுல அந்த ராஜபார்வை படத்துல அதாவது அழகே அழகு தேவதை ஆயிரம், அந்த பாட்டை ஒவ்வொரு அங்கமா வர்ணிச்சுட்டு வருவாரு. ஒரு தோள்கள் இரண்டு மீதானதான ஒரு இப்படி வர்ணிச்சுட்டே வருவாரு. இந்த இடத்துல இருந்து இப்படி வருவாரு. இப்படி வந்த உடனே டக்குன்ட்டு அவ இப்படி கையை விடுவான். ஒரு அங்கம் கைகள் அறியாதது அழகு அழகு தேவதை. அவரு அதே மாதிரி நான் பேங்காக் போயிருந்தேன். பேங்காக் போகும்போது அந்த நைட்டு கிளப் இருக்குல்ல, நைட்டு பப்பு கிளப் எல்லாம், இருந்தாலும் எங்கடா இதெல்லாம் பார்த்தாரு. காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. என்னடா மனுஷன் ஆளு. அப்ப இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறது. அனுபவிச்ச விஷயத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்றது. வச்சுக்கோ, போய் என்ஜாய் பண்ணு. போகத்திலேயே ஆழ்ந்தவங்க அங்க எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். வடிவேல் சார் முதல் சந்திப்பு, முதல் தித்திப்பு, முதல் கசப்பு. வடிவேல் நான் முதல்ல சந்திச்சது உதயகுமார் ஒரு படம் பண்ணார்ல, ஃபர்ஸ்ட் படம். என்ன படம்? அந்த முடியெல்லாம் இப்படி வச்சுருப்பாரு இது வடிவேல். அந்த கவுண்டமணி என்ன கூட தான் நடிச்சாரு. கார்த்திக் சார் கூட. கமல் சார் தான். ஓகே, அந்த படம். ஓகே. அந்த படத்துல ஆனா சௌந்தரன் அப்படின்னு அப்படி நான் வாஸ் சார் அசோசியேட். ஓகே. அப்போ பார்த்து என்னை பார்த்தாரு. இப்படி பேர் தெரியல, மன்னன்ல அப்போ நடிச்சுட்டேன் நான். அப்போ என்னை பார்த்து கை காட்டினார். அதுக்கப்புறம் அவர் ரட்சகன் படத்துல தான் நான் பாக்குறேன் ஷூட்டிங்ல. அதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அவருக்கு. ஓகே. ரட்சகன் அந்த நாய் காமெடி ஒன்று வரல, அந்த காமெடி சீன்ல அப்போ அண்ணா என்னண்ணா நீங்களாம் நடிக்கலாம்ண்ணே, ஏன்னா நடிக்கிறீங்க, இப்போ டைரக்ஷன் பண்ணுங்க. அப்போ நாங்களாம் என்னென்ன பண்ணுறது, டைரக்ஷன் பண்ணுங்க. பண்ணுவோம் தலைவா, இப்போ வரும்போது பண்ணணும்ல, திடீர்னு அப்படி பண்ண முடியும். அப்புறம் அதுலேருந்து அப்படி பார்த்தா நான் ரசிகன். வடிவேல் மிகப்பெரிய ரசிகன். நம்ம எது பண்ணாலும் நான் நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கேன், ஆனால் நீ தான் என்ன நிறைய சிரிக்க வச்சுக்கிற சவுந்தர் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா. ஓகே. அது மாதிரி கசப்பான மூமெண்ட் ஏதாவது இருக்கா? கசப்பான அனுபவம் அது நான் பொதுவாக அதை ஷேர் பண்றது இல்லை. ஓகே. எதுக்கு அது இல்லை, கசப்பே வேண்டாம். ஆமா, வாழ்க்கையில கசப்பு இருக்கணும். அந்த கசப்பு பாகக்கா மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது உடம்புக்கு நல்லதா இருந்தா சாப்பிடலாம், அது ஆவாத பொருளாக இருந்தால் துப்பிடுவோம்ல. அது மாதிரி கடந்து போயிட்டே இருக்கணும். அதை போயிட்டு மனசுல வச்சிங்கன்னா ஐயோ நீங்க அதை கடக்கவே முடியாது. நீங்க அந்த கசப்பை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்னுடைய கோபமும் சரி, என்னுடைய என்னுடைய கோபம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேல தாங்கவே தாங்காது. 10 நிமிஷம் அந்த செகண்ட்ல கோபப்படும், அவ்வளவுதான். ஓகே. அது அப்படியே மைண்ட்ல வச்சு ஏதாவது பண்ணிடணும், அதெல்லாம் கிடையாது. அது எதுக்கு? ஓகே. அடுத்தது கவுண்டமணி சார். அவரோட முதல் சந்திப்பு, முதல் தித்திப்பு. கவுண்டமணி என்னோட முதல் சந்திப்பு படத்துல தான். வேலை கிடைச்சிருச்சு. ஓகே. வேலை கிடைச்சிருச்சு படத்துல. அவர் சத்யராஜ் சார் ஃப்ரெண்டா வருவாரு. அப்போ அதை நான் தான் கண்டினியூட்டி. அதனால பாப்பா அந்த ட்ரெஸ் முடியாயோ அப்படி ஜாலியா பேசுவாரு. அது கரெக்டா எனக்கு சின்ன தம்பியில இந்த நாய் அடிப்பார்ல, ஆமா, அதுல நான் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாப்பு கொடுத்துட்டு அவரு ஏய் சிரிக்காதையா அப்படின்றாரு. ஏன்னா சிரிப்புங்கண்ணா. அதுல இருந்து அப்படியே எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. எங்க பார்த்தா இன்னை வரைக்கும் அந்த நட்பு தொடருது. எப்பயாவது ஒரு டக்குன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கலாய்ச்சல விட்டு அது பண்ணுவார். அது நிறைய பண்ணிருக்கேன், ஏகப்பட்டது பண்ணிருக்காரு. சத்யராஜ் அவரோட முதல் சந்திப்பு, முதல் தித்திப்பு. சத்யராஜ் சார் முதல் சந்திப்பு எனக்கு மல்லி வேட்டி மைண்டர் அந்த படத்துல நான் ராமநாதன் சார் வாசாட்ட சேர்ந்துட்டேன். ஓகே. அப்போ ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது வேலை கிடைச்சிச்சு படம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்.
ஓகே. அப்போ யாரோ அவரோட சொந்தக்கார யாரோ வந்து இது மாதிரி சத்யராஜ் சார் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், இது மாதிரி சௌந்தர் நீ போயிட்டு சத்யராஜ் சார் இது பண்ண எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ ஓகே. போய் கூட்டு போனேன். நான் வந்து இது மாதிரி சார் வாஸ் சார்ட்ட அசிஸ்டன்ட், அவங்க பார்த்ததே இல்லையே, நான் வாஸ் சார்ட்ட இப்போ தான் சார் சேர்ந்துருக்கேன் புதுசா. அப்படியா, சரி சரி, ஓகே தலைவா, ஓகே தலைவா. அவர் தலைவர் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸ்வீட்டு வந்து நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அவரோட சத்யராஜ் சாரோட நிறைய, அவர் எனக்கு இன்னும் ஸ்டில் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் இந்த ஒரு காம்போ எப்பவுமே இருக்கும்ல, நீங்கள் நடிகர்லையுமே வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கீங்க சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் காம்போவில். எனக்கு மெயினாக இருக்கிறது நீங்கள் எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை ஏதாவது வாரி விட்டு ட்ரோல்லாம் பண்ணி தக்லைஃப் மூமெண்ட்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் நிறைய பண்ணிக்காரு. ஓகே. நான் ஒரு படத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன், விவரமானால்னு ஒரு படத்தில். அப்போ அந்த மும்தாஜ் இல்லை ஆர்டிஸ்ட், ஆமாம் சார், அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க நடிச்சிருப்போம், சாங் எடுக்கிறோம், அந்த சாங்கை வந்து அன்னைக்கு முடிக்கணும். அன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி அவங்களுக்கு ஏதோ வயிறு ப்ராப்ளம், இது அது டாய்லெட் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஊரில் கிராமம் பொள்ளாச்சியில் ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அங்கே போயிட்டு நான் நிறைய இடத்த தேடி ஒருத்தர்கிட்ட பேசி போராடி இது மாதிரி மும்தாஜ் அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க. அது மும்தாஜ் பார்த்து ஐயோ ஐ கான் கோ தேர், ஐ வில் கெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. என்னடா வம்பா போச்சு, ஏமா இதை விட்டா எங்கே கிடைக்கும், எங்கேம்மா நான் போகிறது அப்படிங்க. பொள்ளாச்சி சக்தி ஹோட்டலுக்கே போகிறேன், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு 30-60 கிலோமீட்டர் ஆகிடும். அதுக்குள்ளே டைரக்டர் வந்து இல்லை நான் பாட்டு முடிச்சாகணும், அப்போ எனக்கு தெரியாது, நான் பாட்டு முடிக்கலாம் என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் நான் போயிட்டு சக்தி ஹோட்டலில் போயிட்டு அங்கே போயிட்டு அதை டாய்லெட்டாக போயிட்டு எல்லாம் கூப்பிட்டு வந்தோடனே சத்யராஜ் சார் இனிமேல் இவர் வந்து படத்து மேனேஜர் இல்லைங்க, டாய்லெட் மேனேஜருங்க. எல்லாரும் ஜாலியாக கலாய்க்கிறது. அடுத்து மணிவண்ணன் அவர்களுடைய முதல் சந்திப்பு சத்யராஜ் சார் தான் அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி தலைவா அவங்க பயங்கர ரசிகர் தலைவா, அவங்க வசனத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படி என்ன சார், காதல் ஓவியம் படத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து கண்ணு தெரியாது, ஹீரோ கேரக்டருக்கு. காதலி வந்து கையில வந்து வெயிட்டான பொருளோட கோயிலுக்குள்ள வருவா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், பொன்னி நீனா கையில ஏதாவது கனமான பொருள் வச்சிருக்கிறியா, எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஏன்னா குருடன் இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்ல சாதாரணமா நீ நடந்து வந்தாலே உன் கால் கொலுசு வந்து சினுங்கள் இருக்கும், கையில பொருள் நிறைய இருக்கிறதுனால உன்னோட சினுங்கள் சத்தம் ஓவரா இருக்கு, உன்னோட கொலுசு சினுங்கள். கவித்துவமான வசனம் சார். ஓகே பாராட்டியுமே அவர் அப்படிதான் எடுத்துக்கிறாரு. கேஷுவலா அந்த ஸ்பான்டேனியஸ் விஷயம்லாம் அவருக்கு கவுண்டமணிக்கு சத்யராஜுக்கு உங்களுக்கு யூனிக்கே வருது சார். அது எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த குசும்பு காமெடி சென்ஸ் வந்து உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் தான் ஜாஸ்தி. அவங்க வே ஆஃப் ஸ்பீச், இந்த அசன்ட்டு, ஸ்லாங்கு, இது எல்லாத்துலேயுமே ஒரு நகைச்சுவை இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு படத்து ரிசல்ட் எப்படி இருக்கா, ஏனுங்கண்ணா பாடமாங்கண்ணா உட்கார வச்சு கொண்டுட்டானுங்கண்ணா, போயிடாதீங்க அந்த பக்கம் ஆளை வச்சு அடிச்சு போடுவானுங்கண்ணா. இந்த மாதிரி பேசுறது அது ஒரு ஸ்லாங், அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். அதனால அந்த ஸ்பான்டேனியஸ் வருது. ஓகே சார், நீங்க 2 காமெடி லெஜெண்ட்ஸோடையுமே டிராவல் பண்ணீங்க, வடிவேல் சார், கவுண்டமணி சார். ஆனா இதுல 2த்துலயும் பார்க்கும்போது தே ஆர் த குவாலிட்டி பர்சன், குவாலியஸ்டா இவங்க தான் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப பர்சனா இவங்க தான் குவாலிட்டி ஜாஸ்தினா நீங்க யார் ரேட் பண்ணுவீங்க? இல்லை அது நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கவுண்டமணி அண்ணன் எப்படின்னா நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பாரு. ஓகே. அண்ணா அப்படின்னா இங்கிலீஷ் படம் பார்ப்பாரு. இப்போ கூட கிளீன்ட் ஈஸ்ட்வுட் ஜேம்ஸ் ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆமா சார், கடைசி படம். அந்த படத்தை பத்தி பேசுவாரு. அது மாதிரி எல்லா இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் பேரும் தெரியும். அவர் அப்ப இருக்கும் போதெல்லாம் காஸ்டியூமே வேற மாதிரி இருக்கும். கார் பிரியறவர். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட். இப்போ வடிவேலுக்கு அது ஒரு காமெடி, அது ஒரு ஜாலியான ஆளு, அவரு ஒரு டேஸ்ட். ஒவ்வொரு அணியிலும் ஒவ்வொருத்தரும் நம்ம என்விரான்மெண்டல்ஸ் தானுங்க. ஓகே. ஒவ்வொருத்தவங்க இப்போ அவர் தேனாம்பேட்டில் இருந்தாலும் தேனாம்பேட்டில் வீடு வாங்கணும் அவரோட கனவு. ஸோ அது மாதிரி தேனாம்பேட்டில் வீடு வாங்கி அது மாதிரி செட்டில் ஆனது. அந்த மாதிரி ஒவ்வொரு அடிகளுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ சந்தானம் அப்படின்னா சரி நம்ம காமெடி நம்ம ஹீரோவை நடிக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு பேஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி கண்டிப்பா சார். கவுண்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கவுண்டர்னா இவர் தான் பாருங்க, அது கவுண்டமணி தான். கவுண்டர்னா அவர் தான், அவர் கவுண்டர் மணி தாங்க. ஆக்சுவலா நாடகத்துல கவுண்டர் கொடுப்பாரு அவரு, யார் பேசணும் டக்குன்னு. அதனால கவுண்டர் மணி தான் அவரு, கவுண்டர் மணி. அதுக்கப்புறம் கவுண்டர் மணி ஆயிடுச்சு. ஓகே சார். அடுத்து பாலா அவர்களுடைய முதல் சந்திப்பு. பாலாவோட முதல் சந்திப்பு அசிஸ்டன்ட் டேரக்டர் போது மீட் பண்ணியிருக்கோம். அது எனக்கு அவ்வளோ, பட் அவர் இந்த சேது பார்த்துட்டு கிருஷ்ணவேணி தேட்டரில் பார்க்குறேன், நைட் ஷோ பார்க்குறேன். பார்த்துட்டு ஆனா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் போட்டு குறைஞ்சிருச்சு அந்த படம். இல்ல எல்லாருக்குமே ஆமா ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது, அந்த கிளைமாக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இவர் எப்படியாவது பார்த்து பாராட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து அலையிறேன். துவாரகான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலியமா பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை.
அப்ப எப்ப 2 படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சூர்யா சார் ஆமா படம் எடுத்தாரு. பிதாமகன் எல்லாம். அது பிதாமகன் தான் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி போய் பாக்குறேன். துரை ஆபீஸ் போற வி துரை சார் ஆபீஸ் போறேன். போனா இவர் வந்து நம்ம நிக்கிறாரு. நான் கதை சொன்னா தலைவா அப்படின்னு. அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தலைவா உங்களை பாக்குறதா அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன படம் அந்த படம் பார்த்துட்டு எங்கெல்லாம் தேட துவாரகாலாம் சொல்லி விட்டுற. அப்படியா உங்க காமெடிக்கு நான் ரொம்ப ரசிக்குங்க. அந்த ஆத்தா நீ போகையிலே வடிவேல் நீங்களும் ஒரு அது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துல இந்த கேரக்டர் சவுந்தர் தான் படம்னு சொல்லிட்டு பண்ண வச்சேன். அப்படி உள்ள வந்த வாய்ப்பு. அது ஸ்வீட். அவர் கூட ஏதாவது கசப்பு இருக்கா? கசப்பு எனக்கு இல்ல. அதாவது அது என்னன்னாங்க, இப்போ ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு மூட்ல இருப்பாங்க. அவரு எப்படின்னா பிரேக் விடுறது டைமிங் கிடையாது. அது ஞாபகம் இருக்கு. அது மட்டும் அந்த மூட்லயே இருப்பாரு. இளையராஜா ரீரிகார்டிங்க போட்டுட்டு தான் ஷார்ட்டே வைப்பாரு. ஓகே அப்படியே வாங்க பின்னாடி வாங்க வந்து உட்காருங்க பாத்தீங்க நின்னீங்க அப்படியே டம்முன்னு உட்காந்தீங்க பாருங்க 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 இப்போ கேமரா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவார். அது பின்னாடி வந்து அந்த அவுட் இன் மீட் நத்திங் பட் எல்லாம் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும் பின்னாடி. அவர் இளையராஜா அவரும் ஒரு பெரிய இளையராஜா எல்லாருமே நீங்க ரசிக்கிறான்னு தானே ஆகணும், வேற வழி இல்லையே. கண்டிப்பா இசைன்னு பிடிக்க ஆரம்பிச்சாலே இளையராஜா. அவர் ரீசெண்டா எப்ப பார்த்தாலும் அவர் மேல ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. இப்ப கூட வந்து ஒரு ஹீரோயினா வந்து அவர் அடிச்சிட்டார் செட்ல அவங்க சொன்னதையே வந்து எடுத்து பேசினாங்க. இந்த ஒரு அணுகுமுறையை நீங்க எப்படி சார் பார்க்கல? அவருக்கு கோபம் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். அதாவது நம்ம நினைக்கிறது வரல அப்படின்னா அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு. ஒரு வாதியார் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை ஒரு தடவை சொல்லி கொடுப்பாரு, 2 தடவை. நீங்க 3ஆவது தடவையும் அதை செய்யலன்னா கோவம் வந்துடும். அப்படின்னு அடிச்சு போடுவாரா சார்? திட்டுவாரு. அடிச்சு நான் பார்த்துறேன், திட்டிருக்காரு. இளையராஜா அவர்களுடைய முதல் சந்திப்பு ராஜா சாரோட முதல் சந்திப்புன்னா எனக்கு அது நிறைய என்ன சந்திப்பு. ஏன்னா நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நாள் என்ன பண்ணோம்னா பிரசாத் ஸ்டுடியோவில் போயிட்டு எங்களுக்கு போர் அடிச்சுன்னா நிறைய அவர் ரீரிகார்டிங் பார்க்க ஆரம்பிச்சிடும். ரீரிகார்டிங்கு ரெக்கார்டிங்கு எல்லாம் பார்ப்போம். அப்பெல்லாம் பழக்கம் கிடையாது. அவரே இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்ப்பாரு. கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமா கம்ஃபர்டபுளா இருக்கா என்னன்னு பார்ப்பாரு. அப்போ பார்த்தா அவர் டக்குனு இப்படி திரும்பினாருன்னா நாங்கள் பயந்து அந்த பக்கம் ஓடி போயிடும். ஓகே ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட ரீரிகார்டிங் பார்க்குறது எங்களுக்கு வேலை, ரெக்கார்டிங் பார்க்குறது தான் வேலையே எங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் இனிப்புன்னா அவரோட கம்போசிங்கில் உட்காந்தது. பணக்காரன் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட கம்போசிங்கில் அந்த மரத்தை வச்சவா தண்ணி ஊத்துவா அந்த பாட்டு நான் கம்போசிங்கில் உட்காரும்போது மிகப்பெரிய தித்திப்பான ஒரு அனுபவம். அது ஒரு அனுபவமான ஒரு விஷயமா இருந்தது சார். இப்போ நார்மலாக வந்து இளையராஜா சார் அப்படின்னாலே வந்து யாராவது திட்டிடுவாளோ இல்லை டக்குன்னு சொல்லிடுவாரோன்னு பயம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட்லாம் இல்லை ஆக்வர்ட்னஸ் ஏதாவது இருக்கு? எனக்கு ஒரு தடவை என்ன பண்ணேன், நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவிலேருந்து வந்தார், லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் அங்கே மலேசியாவில் மியூசிக் டைரக்டர். ஓகே. அவர் வந்து அண்ணா எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து தலைவரோட அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், இவர் வந்து எனக்கு எங்கே இருக்காரு தெரியல, எங்கே இருக்காரு ரெக்கார்டிங் நடக்குது. அவரோட சுபையாட்ட கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அப்படியே வந்து பார்த்தா இதில் யாரு அப்படின்னாரு. அவர் ஆக்சுவலாக பார்த்தா எதிர்பார்க்கலாம் யாரோ, ஏன்னா நைட் ஒரு 7 மணி இருக்கு. ஓகே. அவர் மாதிரி இதாகிடுச்சா, ஜெர்க் ஆகிட்டார். உடனே சார் நான் தான் சார் வாஸ் சார் அசோசியேட் மன்னனில் நடிச்சேன். என்னையா அப்படின்னாரு. ஆனால் இல்லை சார் இது மாதிரி ஃப்ரெண்டு மலேசியா மியூசிக் டைரக்டர் போகிறேன். சரி வர சொல்லு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்தோம். அடுத்தது பார்த்திபன் அவர்கள் முதல் சந்திப்பு. பார்த்திபன் சார் வந்து கரெக்ட். பார்த்திபன் சார் வந்து நான் வந்து வில்லாதிகளில் கோ டைரக்டராக இருக்கேன். அப்போ வந்து அவர் வந்து அந்த சங்கீதா கூட ஒரு படம் நடித்தார், சுகமான சுமைகள் ஒரு படம். அதுக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு சத்யராஜ் சாரை கூப்பிட்றாரு. ஓகே. அது வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஃபங்க்ஷனு. அப்போ நான் தான் வந்து கோ டைரக்டர் அந்த படத்தில் வில்லாதிகள். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சத்யராஜ் சார் வந்து அது டேட்டு பார்த்தீங்கன்னு பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கள், அன்றைக்கி நம்ம என்ன இருக்குது ஷூட்டிங்கு அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் அன்றைக்கி ஏதோ ஒன்று டேட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அவருக்கு கொடுத்தவொடனே அவர் வந்து ரொம்ப உலகாங்கிதமாயிட்டார். அப்போ நான் சொன்னேன், புதிய பாதையெல்லாம் மறக்கவே முடியாது சார், புதிய பாதை தான் சார். அதெல்லாம் கிடையாதுங்க, சினிமாவில் வந்து இன்னைக்கு என்ன ஹிட்டு கொடுத்தாதாங்க கணக்கு, நேற்று என்ன ஹிட்டு முந்தானத்து ஹிட்லாம் கிடையாது, இன்னைக்கு என்ன ஹிட்டு கொடுத்தீங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமாவில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கும். இது 2 தான். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா அந்த டைமில் அப்போ வந்து அந்த மிமிக்ரிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு இதான விஷயம் கிடையாது.
பாடலும் உங்களுக்கு பாடுறதுக்கு இது இருந்தது. சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இது இரண்டையுமே வந்து விட்டுட்டீங்களா இல்ல அது எப்பயா வருத்தப்பட்டு? இல்ல விட்டல. MC சேகர் சார்னு ஒரு கேமராமேனு, வாசரோட சித்தப்பா அவர். பணக்காரங்களாம் அவர் தான் கேமராமேனு, பன்னீர் புஷ்பம்லாம் அவர் தான் கேமராமேன். ஓகே, நல்ல பெரிய கேமரா. அவர் வந்து நான் சும்மா அப்படி ஹம் பண்ணும்போது ஒரு நாள் பார்த்துட்டு ஓ நீ நல்லா பாடுங்க, நான் வரலையா, இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுவார். அது மாதிரி எங்க டைரக்டரும் வந்து இளையராஜா சார் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே போட்டு காட்டுவார். ஓகே, பாட்டு கேள்வி, அந்த பாட்டு எப்படி இருக்கு பாரு. ஸோ என்னன்னா பாட்டு நமக்கு பிடிக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து முறைப்படி கத்துக்கிட்டு முறைப்படி பண்ணா நல்லா இருக்கும். அது நமக்கு அதுக்கான வாய்ப்பு அப்ப இல்லாதனால அப்பப்ப நம்ம அங்கங்க பாடி நம்மளுடைய திறமையை மட்டும். அவ்வளவுதான். எப்பயாவது சோகமா இருக்கும்போது நீங்க அடிக்கடி பாடுற பாடல் இல்ல ஹம் பண்ற பாடல் சோகமான அப்படின்றதெல்லாம் இல்ல, எந்த ஒரு மூடுக்கா இருந்தாலும் இந்த ஒரு பாடல் நான் பாடுவேன் அப்படின்னு நிறைய பாட்டு இருக்கு. அது மாதிரி சோகத்துக்கு வந்து நிறைய பாட்டு இருக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா. எங்க அப்பா ஒரு தடவை பாடினாரு. அது அப்படியே அது ரீச் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை அந்த அப்போ வந்து அப்பா வந்து தனியா திண்ணையில வந்து உட்காந்துருக்காரு. அப்ப திண்ணை வச்ச வீடு தானே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அம்மா வந்து சரி உங்க அப்பா சாப்பிட கூப்பிடுன்றாங்க. நான் போய் அப்பா வாப்பா சாப்பிட நம்ம வாப்பான்னா அவர் வந்து இல்ல நீ போய் சாப்பிடுப்பா, அப்பா வாப்பா சாப்பிடலாம் வாப்பா அப்படின்றாங்க. அப்போ வந்து பாடினது அது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அப்பதான் இந்த கண்ணதாசங்கிற ஒரு கவிஞர் எங்கெல்லாம் நிக்கிறாரு, எப்படி எல்லாம் நிக்கிறாரு. அந்த மாதிரி அவருடைய பாட்டுல வந்து அந்த ராஜபார்வை படத்துல அதாவது அழகே அழகு தேவதை ஆயிரம், அந்த பாட்டுல ஒவ்வொரு அங்கமா வர்ணிச்சுட்டு வருவாரு. தோள்கள் இரண்டு மீதானதான ஒரு இப்படி வர்ணிச்சுட்டே வருவாரு. இந்த இடத்துல இருந்து இப்படி வருவாரு. இப்படி வந்த உடனே டக்குன்ட்டு அவ இப்படி கையை முடிப்பா. ஒரு அங்கம் கைகள் அறியாதது அழகே அழகு தேவதை. என்ன ஒரு ரசிச்சு அந்த பாடலை கேட்டிருக்கீங்களே சார்? அவரு அதே மாதிரி நான் வந்து பேங்காக் போயிருந்தேன். பேங்காக் போகும்போது அந்த நைட்டு கிளப் இருக்குல்ல, நைட்டு பப்பு கிளப் எல்லாம், இருந்தாலும் எங்கடா இதெல்லாம் பார்த்தாரு. காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. என்னன்னா மனுஷன் ஆளு. அப்ப இதெல்லாம் அனுபவிச்சிருக்குது. அனுபவிச்ச விஷயத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்றது. வச்சுக்கோ, போய் என்ஜாய் பண்ணு போ. எல்லாத்தையும் குறிப்போட சொல்லிக்கிறேன். ஆமா, அப்பவே அவர் வீலாகலாம் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் சோகமா இருந்தா கூட ஒரு பக்கம் அப்படியே நவனமா இருந்தான். சோகத்திலேயே ஆழ்ந்துடாம அங்க எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். நிறைய ஜாதி மதம் பேதம் எதுவும் இருக்காது. பல விஷயங்கள் எல்லாம் ஒன்றா எல்லாம் சரக்கு அடிக்கிறது. அதை சொல்ற என்ன ஒரு மாபெரும் கலைஞங்க. அவரை பத்தி ராஜாவை பத்தி MS விஸ்வநாதன் இருக்காரு, அவரு MGR சிவாஜி, இங்க மாதிரி ஆளுங்களை பார்த்து ரஜினி சார் இவங்கெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சாரு. இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சந்தோஷம். நன்றி, வணக்கம்.